ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் இன்சைட் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற போமுடைய சம்மரி, டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட். ஆத்தர் நேம் டைலன் தாமஸ். இவங்க 1914 டு 1953 வரை வாழ்ந்த ஒரு வெல்ஷ் போயட். இவங்களுடைய ரைட்டிங்ஸோட தீம்ஸ் மோஸ்ட்லி லைஃப், டெத் அண்ட் ஹியூமன் ஸ்ட்ரகிள்ஸை பத்தினதா தான் இருக்கும். இவரோட ரைட்டிங்ஸ்லயே த மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் எதுனா இப்போ நம்ம பார்க்க போற டு நாட் கோ ஜென்டில் இன்டு தட் குட் நைட் தான். 1951ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. போயட் அவருடைய அப்பாக்கு டெடிகேட் பண்ற மாதிரி இந்த போம் அமைஞ்சிருக்கு. போயட் அவங்க அப்பா கிட்ட, நீங்க ஈஸியா டெத்தை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அதை எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்றாரு. Now let's get into the poem. Do not go gentle into that good night. இங்க குட் நைட் அப்படின்னா டெத் மென்ஷன் பண்றாங்க. குட் நைட் எப்போ சொல்வோம்? ஒருத்தரை பிரிஞ்சு தூங்க போகும்போது சொல்வோம் இல்லையா? ஸோ இந்த ஃபைனல் ஸ்லீப்பான டெத்தை குட் நைட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸ்டான்ஸா 1, வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக டெத்தை காம அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, அதை எதிர்த்து போராடுங்க அப்படின்னு சொல்றாரு. டெத் அப்படிங்கிறது யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு விஷயம். பட் ஸ்டில் அதை எதிர்த்து போராடுங்க, அதை ஈஸியா எடுத்துக்காதீங்க. எனக்கு தான் வயசாயிடுச்சு, ஓகே, இதுக்கு மேல என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அந்த எண்ணத்தை பேர்ன் பண்ணிடுங்க, சாவை எதிர்த்து போராடுங்க, அதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. டெத்தை நைட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, லைஃப லைட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டான்ஸா 2, இதுல வைஸ்மென்ஸை பத்தி பேசுறாரு. அதாவது நல்ல ஞானம் உள்ளவங்க தான் இறக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சோம் டெத் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலான ஒரு விஷயம் அண்ட் அது அன்அவாய்டபிள் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க இறப்ப ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்களாம். பிகாஸ் அவங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களோட விஸ்டம் அண்ட் அவங்களோட வேர்ட்ஸ் இன்னும் நிறைய ஸ்ட்ராங் இம்பாக்டை கிரியேட் பண்ணணும், மக்களுக்கு இன்னும் நல்ல நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஸோ அதனால அவங்க டெத்தை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்டான்ஸா 3ல குட் மெனை பத்தி பேசுறாங்க. அதாவது நல்ல மனிதர்கள். அவங்க தன்னோட லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்டேஜ்ல இருக்கும் போது அவங்க எடுத்த தவறான முடிவுகளை நினைச்சு வருந்துவாங்களாம். லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ஒரு சில முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் அமையும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம தப்பான முடிவுகளை எடுத்திருப்போம்ல, அந்த மாதிரி எடுக்கப்பட்ட டெசிஷன்ஸ் நினைச்சு ரொம்பவே வருந்துவாங்களாம். இதை விட நம்ம வேற ஏதாவது பெட்டர் டெசிஷன்ஸ் எடுத்திருந்தோம்னா இதை விட லைஃப் இன்னும் பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களாம். நம்ம ஜாலியா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம எடுத்த அந்த தப்பான டெசிஷன், அந்த முடிவுனால அது எல்லாமே போயிடுச்சே அப்படின்னு நினைப்பாங்க, அது எல்லாமே இழந்துட்டோமே அப்படின்னு நினைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் அது எல்லாமே இன்னும் பத்தல, இன்னும் நிறைய பண்ணணும், இந்த மக்களுக்கு நிறைய உதவி பண்ணணும், நிறைய நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அதனுடைய எதிர்த்து போராடுவாங்க, இறப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களாம். ஸ்டான்ஸா 4, இதுல வைல்ட் மேனை பத்தி பேசுறாங்க. அதாவது ரொம்ப தைரியமா டேரிங்கா இருக்கக்கூடிய பீப்புள். அவங்க பல அட்வென்ச்சர்ஸ் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதை எப்படி சொல்றாருன்னா, சூரியன் வர போய் பறந்து அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்றாங்களாம். அதாவது அந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸா திங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க லேட்டா அவங்களோட கடைசி காலத்துல தான் ரியலைஸ் பண்ணுவாங்களாம், இப்படிப்பட்ட நாள் வரும்னு. நம்ம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, இன்னும் பெட்டரா நம்ம லைஃப்பை லீட் பண்ணிருக்கலாமோ, இனிமேல் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நம்ம நல்லா வாழலாம், இன்னும் பெட்டரா வாழலாம் அப்படின்னு நினைச்சு டெத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை எதிர்த்து போராடுவாங்களாம். ஸ்டான்ஸா 5, இதுல கிரேவ் மேனை பத்தி பேசுறாங்க. அதாவது ரொம்ப வயசாகி இருப்பாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி டெத் பெட்ல தான் இருப்பாங்க. ரொம்ப வயசாயிடுச்சுன்னா பிசிக்கலி வீக் ஆயிடுவாங்க, கண்ணும் தெரியாம போயிடும். அந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல கூட அவங்களுக்குன்னு ஒரு இன்னர் விஷன் இருக்கும். அவங்க தனக்குத்தானே ஒரு எனர்ஜியை உண்டாக்கிக்கிட்டு வால் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பிரைட்டா இருக்கும், அந்த மாதிரி நம்மளாலையும் இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்களா. அவங்களுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் இருக்குமா. அவங்களுமே டெத்தை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை எதிர்த்து போராடுவாங்க. ஸ்டான்ஸா 6, இதுல போயட் டைரக்டாவே டெத் பெட்ல இருக்கக்கூடிய அவங்க அப்பாவை அட்ரஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்போ ஒரு சேட் ஹைட்க்கு போயிட்டீங்க. அதாவது லைஃப் அப்படிங்கிற ஒரு மலையுடைய உச்சிக்கு போயிட்டாரா, எட்ஜ் ஆஃப் த லைஃப்க்கு போயிட்டீங்க. ஏதாவது ஒரு எமோஷனை காட்டுங்கன்னு சொல்றாரு. அது கர்ஸாவும் இருக்கலாம், கோவமாவும் இருக்கலாம், இல்லைன்னா பிளெஸிங்காவும் இருக்கலாம். பட் சைலண்டா நீங்க டெத்தை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, டெத்தை எதிர்த்து போராடுங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, காமா வெல்கம் பண்ணிக்காதீங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.